ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான் ரொம்பவும் சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கிற பன் தோசை. சுவோரங்கள்லாம் வந்து முறுமுறுன்னு இருக்கும், நடுவில் பஞ்சு போல் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். தேங்காய் சட்னி ஊற்றிட்டு சாப்பிட்டிங்கன்னா வந்து இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடித்து போயிருக்கிறதுக்கு இது மாதிரி சமயங்களில் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் அந்த பன் தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நீங்கள் உடனடியே செய்யலாம். ரவா இருந்தால் போதும். இவ்வளோ அதில் செஞ்சு உடனே கொடுத்துடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். நான் இது காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். உள்ளார ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம் இந்த தோசை. இந்த பன் தோசை வந்து எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் காமிக்கிற மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு ரவா எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் மெஷரிங் கப்பு. இந்த ரவா இருந்தால் போதும். நீங்கள் உடனே வந்து தோசை ஊற்றிடலாம். பன் தோசை. இதில் வந்து பச்சரிசி மாவு 2 ஸ்பூனு போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த கப்பால், மிக்ஸிங் கப்பால் தயிர் நல்லா லேசாக புளிச்சிருக்கும். தயிர் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நம்ம உடனே செய்கிறதுக்காக புளிப்புக்காக இந்த தயிர் சேர்க்குறோம். இது தோசைக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்தா போதும். அந்த கப்பில் வந்து 3/4 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவா, பச்சரிசி மாவு, உப்பு, தயிர், அவ்வளோதான். இதை வந்து இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்து காமிக்கிறேன். மாவு நல்லா அரைப்பட்டுருக்கு பாருங்கள். இது மாதிரி அரைச்சிக்கணும். ரவா வந்து 3/4 பாத்துக்கு தான் அரையும். ரவா வந்து எப்படி அரைச்சாலுமே ரொம்ப நைஸாக வராது. நம்ம பைண்டிங்க்காக தான் பச்சரிசி மாவும் தயிரும் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த அரைச்ச மாவை வந்து ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா மாவு எவ்வளோ கெட்டியாக நல்லா அரைப்பட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து திக்காக இருக்குது. இந்த மாவு வந்து தோசை மாதிரி தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், இட்லி மாவும் இல்லாமல் நடுப்பதத்தில் இருக்கணும். அதில் மாவு கெட்டியாக இருக்குது பாருங்கள். அதனால் இப்போ என்ன செய்கிறேன், இந்த மிக்சியில் தண்ணியை ஊற்றி கழுவி அதை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். யாரும் கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இந்த தோசையை ஒன்றே செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் மாவு இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இந்த பன் தோசை அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி எல்லாமே, சாம்பார், இட்லி மிளகாப்பொடி, இது புதினா, கொத்தமல்லி துவையல், எது வேணாலும், குருமா எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். இந்த தோசைக்கு வெறுசா திங்கவுமே நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் கூட சாப்பிட்லாம் இதை நீங்கள். இப்போ வந்து மாவு கரைச்சிட்டேன். இப்போ இது மாவு இப்போ இருக்கட்டும். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்து வச்சுப்போம். இதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து ரொம்ப அதிகமான பொருள்லாம் தேவைப்படாது. வானிலையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து நல்லா சாப்பிடும்போது வறுபட்டு நல்லாயிருக்கும். இந்த பன் தோசையில் 1/2 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் உளுந்தும் போட்டிருக்கேன். நல்லா கடுகு வெடித்து உளுந்து நல்லா செவந்து வரட்டும். நல்லா உளுந்து செவந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு போதும். நம்ம வந்து 200 கிராம் ரவா தான் எடுத்துருக்கோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நல்லா நைஸாக வெட்டி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில்லையை நல்லா கிள்ளிட்டு போட்டிருக்கேன். கடுகு, உளுந்து, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பில்லை இதை போட்டு நல்லா வறுபட்ட உடனே நல்லா ஒரு கப்பில் 2 வெங்காயம் வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. இதுதான் இந்த தாளிப்புக்கு உள்ள நம்ம சேர்க்க வேண்டிய பொருள். ரொம்ப அதிக பொருளும் இல்லை, வெங்காயம், பச்சை மிளகா தான். இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த டிஃபனை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான இன்ஸ்டன்ட் டிஃபன் இது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பன் தோசை. எங்கள் வீட்டிலலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே அற்புதமான டிஃபன் இது. நல்லா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு ஒரு கொஞ்சோண்டு இது இப்போ கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். போட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரவா மாவோடு சேர்த்து தோசை ஊற்ற வேண்டியது தான். இப்போ வந்து நல்லா கிளறி எடுத்துட்டு இந்த வெங்காயத்தை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கையில் செல்லை வச்சுக்கிட்டு நானே ஷூட் பண்ணுறேன். அதனால தான் வந்து இதை தோசை எண்ணெய் சட்டி எடுத்து கொட்ட முடியல.
நானே ஷூட் பண்ணி நானே ரெக்கார்ட் பண்ணி போடுற வீடியோ இது. பாருங்க, இந்த வறுபட்ட வெங்காயம் உளுந்து இதெல்லாம் போட்டு சேர்ந்து மாவோடு சேர்த்து இப்போ நல்லா கலரிப்போம். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஊற விடுவோம். அந்த ரவா வெந்து ஊறி வரத்துக்கு. அதுக்கப்புறம் கெட்டியாயிடும். நம்ம அந்த மாவில் வந்து ரவை வெந்து ஊறி அந்த பதம் கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். இப்போ மூடி வச்சுருவோம் நம்ம இந்த மாவை. இப்போ இந்த சமயத்தில் வந்து ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இந்த பேக்கிங் சோடா சேர்த்தா தான் வந்து இந்த பன் தோசைலாம் சாஃப்டாக வரும். பேக்கிங் தோசைனா ஆப்ப சோடா இல்லை, அந்த மாவு தான், ஆப்ப சோடா மாவு தான், அதை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி. இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ கெட்டியாக வந்துட்டு. ரவா வந்து இந்த தண்ணியில் ஊறினோன்னு நல்லா கெட்டியாயிடும். இதுதான் பதம். இப்போ நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிக்கலாம். வானலியில் எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு 2 கரண்டி மாவை ஊற்றுங்க. பன் தோசை நல்லா உப்பிட்டு இருக்கணும். அதுக்காக 2 கரண்டி ஊற்றிட்டு இப்போ நல்லா எண்ணெய் காஞ்ச எண்ணெயில் ஊற்றிருக்கோம். மாவை ஊற்றின பிறகு அடுப்பை சிம்மில் மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி வச்சுருவோம். மூடி ஒரு 5 நிமிஷம் விடுவோம். நல்லா வெந்திருக்கும். சுற்றி முருகலாக இருக்க பாருங்கள். சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். எடுத்தோன்னே இவ்வளோ அழகாக வரக்கு தான் பன் தோசை. இவ்வளோ பொன்னிறமாக இருக்க பாருங்கள். பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு தோணும். அவ்வளோதான். பின்பக்கம் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. ஏன்னா பின்பக்கம் நல்லா வெந்து வரணும். வெந்தோடனே எடுக்க வேண்டியது தான். பன் தோசை ரெடி. 10 நிமிஷம் தான் ஊற வச்சோம் ரவா மாவை. ஊற வச்சு தாளிப்பு கொடுத்து ஊற்ற வேண்டியது தான். இவ்வளோ அழகாக வந்திருக்க பாருங்கள் பன் தோசை. ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு டிஃபன் வேணும்னா மாவே இல்லாமல், அரிசி மாவு உளுந்து மாவு இல்லாமல் ரவாலேயே ஒரு தோசை ரெடி பண்ணிடுறோம் நம்ம. இதான் பன் தோசை. பிள்ளைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பன் மாதிரி இருக்குது. சுற்றி வந்து முருகலாக இருக்குது. நடுவில் பஞ்சாக இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப நேரம் இருந்தாலுமே வந்து நம்ம ஆப்ப சோடா சேர்த்துருக்கோம். அதனால் வந்து சாஃப்டாகவே இருக்கும். அதுக்கு தான் பன்னு மாதிரி இருந்தாலே தோசைக்கு பேர் பன் தோசை. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த பன் தோசை ரெசிபி வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.